கனமழை காரணமாக சிதம்பரம் அருகே 4000 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் மழை நிலவரம் எப்படி இருக்கு? இப்போ பல ஆயிரம் ஏக்கர் பரப்புல இருக்கக்கூடிய நெற்பயிர்கள் தண்ணீரை மூழ்கி இருக்கக்கூடிய சூழல விவசாயிகள் இது குறித்து என்ன சொல்றாங்க? அதாவது வங்கக்கடலில் ஏற்பட்ட டிட்வா புயல் காரணமாக சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 தினங்களாகவே நல்ல மழை பெய்தது. நேற்று முன்தினம் 10 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகி இருந்த நிலையில் நேற்று காலை 8:30 மணி நிலவரப்படி சுமார் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது. இதற்கு முன்பாக கடந்த 4 தினங்களுக்கு முன்பு ஏற்கனவே ஒரு மழை பெய்தது. அதிலும் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட மழை பாதிப்பு காரணமாக சிதம்பரம் அருகே உள்ள பரங்கிப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 4000 முதல் 5000 ஏக்கர் வரையிலான நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொடிப்பள்ளம், பின்னத்தூர், வசப்புத்தூர், கனகரப்பட்டு, நற்கந்தங்குடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 4000 ஏக்கர் முதல் 5000 ஏக்கர் வரையிலான நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியிருக்கிறது. தற்போது நட்ட இந்த பயிர் ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் வரை விவசாயிகள் செலவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது தண்ணீரில் பயிர்கள் மூழ்கி இருப்பதால் தண்ணீர் உடனடியாக வடிந்து விட்டால் பிரச்சனை இல்லை. இந்த தண்ணீர் வடியாவிட்டால் இந்த பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி அழுகி நாசமாகிவிடும் என்பது இந்த பகுதி விவசாயிகளின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பயிர்கள் மூழ்கி இருப்பது குறித்து விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு ஒரு அதிகாரிகள் குழுவை வைத்து பயிர் கணக்கெடுப்பு குறித்து கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். எந்தெந்த பயிர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து உரிய கணக்கீடு செய்து அதற்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும். அப்போதுதான் விவசாயிகள் வாழ்வாதாரம் காக்கப்படும், விவசாயிகளினுடைய கடன் பிரச்சனைகள் போன்றவை தீரும். எனவே தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் மீண்டும் மழை பாதிப்பு இருக்கும் என்பதால் அதற்குள்ளாக தண்ணீர் வடிவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே தற்போது ஏற்பட்டுள்ள பாதிப்புக்கு ஏற்ப உடனடியாக இந்த கணக்கெடுப்பு பணிகளை துவக்கி நடத்த வேண்டும் என இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.